இந்த வருஷத்திலே நம்மோடு கூட வருவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். மனைவி, கணவன், எத்தனையோ பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களோடு கூட நீங்க சந்திக்க போகிற சில சவால்கள், நீங்கள் சந்திக்க போகிற சில சூழ்நிலைகளை தொடருவதற்கு யாருமே உங்களோடு கூட வராமல் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். நான் வர முடியாதுப்பா, உன் கூட நான் வர முடியாது, இந்த சூழ்நிலையில நான் வர முடியாது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கு 1000 தேவை இருக்குது, எனக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்குது, நீ மட்டும்தான் இந்த ஓட்டத்தில் ஓடணும், உன்னை தவிர வேற யாரும் இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. இத்தனை வருஷம் நான் உன் கூட ஓடுனேன், இத்தனை வருஷம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், இத்தனை வருஷம் நான் உன்னோடு கூட வந்தேன், ஆனா இந்த ஆண்டு உன் கூட நான் வர முடியாது, நீ தனியா தான் ஓட முடியும், நீ தனியா தான் இருக்க முடியும் அப்படின்னு யார் உங்களை பார்த்து சொல்லி இருந்தாலும், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் யார் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றாலும் விடைபடாத ஒரு கர்த்தர், உங்களை விட்டு விலகாத ஒரு கர்த்தர், அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த ஆண்டு உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அவங்க நின்னா ஒரு ஹெல்ப்பா இருக்கும் இல்ல பாஸ்டர், அவங்க நின்னா எனக்கு ஒரு பலமா இருக்கும். அந்த பலனே என்னை விட்டு போயிருச்சு. நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கே ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஜோஷுவா அப்படியே திணறி கொண்டு இருக்கிறேன், அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆண்டவரே, நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறேன், அதுவும் இதற்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு முன்பாக மோசே இவன் தான் அடுத்த தலைவன் அப்படின்னு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. என்ன இந்த ஜனங்கள் அவ்வளோ வல்லமை பெற்ற மோசையே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க, மோசைக்கு விரோதமாய் கல்லெறிஞ்சாங்க. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு கிருபையும் எனக்கு இல்லையே, இத்தனை ஜனங்களை எப்படி நடத்துவேன்? மோசையே இவர்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொன்னாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் உடைந்து போய், இதுவரைக்கும் மோசே தான் என்ன நடத்தினாரு, மோசையை பார்த்து பார்த்து நான் வளர்ந்துட்டேன், ஆனா இப்ப ஆலோசனை கேட்கறது கூட மோசே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ திகைய வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நான் மோசையோட எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரோ ஒருத்தரை நீங்கள் இழந்திருக்கலாம். எங்க அம்மாவை நான் இழந்து நிற்கிறேன், எங்க அப்பாவை நான் இழந்து நிற்கிறேன், என் தலைவனை நான் இழந்து நிற்கிறேன். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன் வழி காமித்த ஒரு நபர் இன்றைக்கு உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நபர் இப்பொழுது உங்கள் பேரிலே அவர் தாக்கமாகி இனி உனக்கு ஆலோசனை சொல்ல முடியாதுன்னு உங்களை உதறி தள்ளி விட்டிருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இப்பொழுது இல்லாம இருக்கலாம். உங்களை அரவணைக்கிற, தட்டி கொடுக்கிற யாரோ ஒருத்தர், இத்தனை வருஷம் உன்னை பார்த்தேன், உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை நான் பார்க்கலன்னு உங்க மேல வெறுப்பாகி எத்தனையோ பேர் உங்களை விட்டு விட்டு கடந்து போனாலும், உங்களை தாயின் கருவிலிருந்து உருவாகி உங்களுடைய சரீரம் உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களை பேர் சொல்லி அழைத்த கர்த்தராகிய ஆண்டவர் வாக்குரைக்கிறார், இந்த ஆண்டு யார் வந்தாலும் வராவிட்டாலும் நான் உன்னோடு கூட வருவேன். உன் தலைவன் வராவிட்டாலும் நான் உன்னோடு கூட வருவேன். உனக்காக ஜெபிக்கிற நபர்கள் வராவிட்டாலும் நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் பாஸ்டர் என் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அவர் ஒருத்தர் தான் என்னை ரொம்ப நேசிச்சாரு, அவர் ஒருத்தர் தான் என்னை ரொம்ப புரிஞ்சு வைக்கிறவர், அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே என்ன புரியல. ஆனா அந்த நபர் என்ன ரொம்ப புரிஞ்சு வச்சிருந்தாரு. அவர் எனக்காக பரிதாபப்படுவார், அவர் எனக்காக ஜெபிப்பார். ஆனா அந்த மனுஷனுடைய அன்பு கூட இந்த வருஷம் மாற்றப்பட்டுருச்சு. அவர் கூட இன்னைக்கு எதிராக நிற்கிறாரு. அவருடைய பார்வைக்கு நான் இன்னைக்கு ரொம்ப கெட்டவனா நான் தெரிகிறேன். நான் ஒரு நாள் யோசிச்சேன், யாருக்கு முன்னாடி நான் கெட்டவனா இருந்தாலும் இந்த நபருக்கு முன்னாடி மட்டும் நம்ம கெட்டவங்களா போயிடவே கூடாது, அவங்க முன்னாடி நல்ல பிள்ளையா வாழணுன்றதுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணினேன். அவரை நான் ரொம்ப நேசிச்சேன், அவருக்கு நான் ரொம்ப கீழ்ப்படிஞ்சேன், அவரை ப்ளீஸ் பண்றதுக்காக என்ன வேணாலும் செஞ்சேன். ஆனா ஸ்டில் அட் பிரசன்ட் வந்து எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. அவரும் என்ன தப்பா நினைக்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அவரும் தப்பா நினைக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் என்ன செய்வேன்? இப்ப அவரும் எனக்கு மூஞ்சிய காமிக்கிறாரு அப்படின்ற சூழ்நிலையில யாரோ ஒரு தெரிஞ்ச ஜெபத்தை கேட்குறீங்க. அப்பா சொல்றாரு, உன்னை அழைத்தது அவர்கள் அல்ல, உங்களை கரம் பிடிச்சது அவர்கள் அல்ல, உங்களை உருவாக்கும் போது தெரிந்து கொண்டவர் அவர் அல்ல, அவர் ஒருவரே தெரிந்து கொண்டார். மனிதர்கள் மாறினாலும், சொந்தங்கள் மாறினாலும், நண்பர்கள் மாறினாலும், உறவுகள் எல்லாம் மாறினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு மாறவே மாட்டார் என்று
கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்காக ஆண்டவர் சொன்னாருன்னா, யாக்கோபை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்படின்னா 14 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய நேசித்த தன்னுடைய மகனை அவன் தொலைத்து விட்டான். அப்படின்னா காணாமல் போயிட்டான். அவனை சாப்பாடு கொடுத்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறதற்காக அப்பா அனுப்பினாரு. பொதுவாக யோசேப்பை இந்த யாக்கோபு எங்கேயுமே அனுப்பல. ஏன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா இருக்கிறதுனால தாங்கூடையே அவனை வச்சிருந்தாரு. அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அவனுக்கு அழகு பார்த்து அவனுக்கு ஏசப்பா பற்றி நிறைய சொல்லி கொடுத்து தன்னுடைய பிதாக்களை போல இவனும் ஒரு சன்னதியா வருவான் அப்படின்னு சொல்லி அவனை கைட் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் ஆசைப்பட்டது போலவே தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் செய்கிற அக்கிரமத்தை தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லி கொடுப்பான். அப்பா, அண்ணன் இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னா, அண்ணன் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசினா, அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஆடை அடிச்சு சாப்பிட்டான் அப்படின்னு அவனுடைய துன்மார்க்கத்தை எல்லாம் தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லும் போது இவருக்கு யோசேப்பு மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. இவன் என்னடா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறான், சின்ன வயசுல இவன் ஆண்டவரோட நடக்கிறவனா இருக்கிறானே, இவனும் வாலிப பையன் தானே, ஆனா அவனோடு கூட பிறந்தவங்க எல்லாருமே தப்பு பண்ணும்போது இவனுக்கு மட்டும் அது தப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி அவனை தனியாக கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா என்னமோ தெரியல, யாக்கோபு யோசேப்பு ரொம்ப நேசிச்சதுனால என்னமோ தெரியல, திடீரென்று யோசேப்பை ஆண்டவர் எகிப்துல கொண்டு போய் உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அவன் குழியிலே போடப்பட்டான். அதற்கு பிறகு அவனை எடுத்து வித்துட்டாங்க. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவனுடைய அங்கிய ஆட்டினுடைய ரத்தத்துல தேய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு காமிக்கிறாங்க. இது உங்க பையனுடைய ட்ரெஸ்ஸா பாருங்க, நாங்க இடையில கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியே காமிச்சாங்க. யாக்கோபு அந்த ட்ரெஸ்ஸை தன்னோடு சேர்த்து கட்டி பிடித்து, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு அன்னைக்கு சோகமா உட்கார்ந்தவன், அன்னைக்கு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்தவன். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தாண்டி இப்ப அவனுடைய காதுகளில் ஒரு செய்தி கேட்கப்படுது, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா? இல்ல இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன்ப்பா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே அவங்க சொல்லுவாங்க, இதை பாருங்க, அவன் நிறைய வண்டிகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறான், இதெல்லாம் எகிப்தினுடைய வண்டிகள், பெரிய பெரிய வண்டிகள் அனுப்பியிருந்தான், உங்களையும் கூட்டிட்டு போயிட்டான், யாருமே பஞ்சத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாரையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லிட்டான், நீங்க கிளம்பி வந்துருங்கப்பா அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்திலே சொல்லுகிறார்கள். யோசேப்பு அனுப்பின எல்லாவற்றையும் பார்க்கிறான். 14 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போன தன்னை விட்டு இழக்கப்பட்டவன் இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில அந்த நாட்டிற்கே ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தாலும், தன்னுடைய பிள்ளை ஆசையா தன்னை கூப்பிடுறான், அவனை போய் பார்க்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்குள்ள இருந்தாலுமே அவனுடைய மனசு ஒரு டைம் யோசிக்குது, இல்ல இல்ல இல்ல, அவன் இங்க வந்தானா கூட பரவாயில்ல, ஆனா நான் எகிப்திற்கு போகணுமா போக வேண்டாமா? அவன் தடுமாற்றத்துல இருக்கிறான். ஆண்டவரிடத்துல போய் ஒரு பலி செலுத்திட்டு கேட்கிறான், ஆண்டவரே, எகிப்திற்கு என் பிள்ளை வண்டி வாகனத்தெல்லாம் அனுப்பியிருக்கான், என் பிள்ளைய இத்தனை வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப பாக்குறதுக்கு போலாமா, நான் எகிப்திற்கு போகணுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பட்டணத்துக்கு அந்த தேசத்திற்கு போறதுக்கு நீ பயப்பட வேணாம்ப்பா, உன் கூட யார் வர்றாங்களோ இல்லையோ, நான் உன் கூட அங்க வருவேன், உன்னை அங்கேயே பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று இஸ்ரவேலின் தேவன் வாக்கு கொடுத்தார். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வருஷம் உங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. போன வருஷம் உங்களுடைய சிந்தையிலே இருந்த எந்த தரிசனமும் உங்களுக்கு நடக்கவில்லை, எந்த யோசனையுமே நடக்கவில்லை. நடக்காததுனால உங்களுடைய சிந்தை பிளாங்கா இருக்கலாம். இந்த வருஷம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர், இந்த வருஷம் செய்கிறதற்கு எதுவுமே இல்லை, எனக்கு டார்கெட் எதுவுமே இல்லை, இந்த வருஷம் எதை பண்ண போறேனே எனக்கு தெரியல அப்படின்னு போகிற வழி தெரியாமல் இந்த வருஷத்துக்குள்ள எப்படி நுழைவேன், இந்த வருஷத்தை எப்படி சமாளிக்க போறேன், இந்த வருஷத்துல எந்த இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு அப்படி என்று ஒரு வார்த்தை கூட தெரியாமல் திகைத்து நிற்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் உனக்கு மகிமையா இருக்கும், வெற்றியா இருக்கும், அது கனமா இருக்கும், நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு நான் செய்ய போகிறேன். காரணம் என்னவென்றால் இந்த வருஷம் நானே உன்னோடு வரப்போகிறேன். இதுவரையிலும் என்னுடைய தூதனை உனக்கு முன்பாய் அனுப்பினேன், இதுவரையிலும் என்னுடைய தூதன் உனக்கு முன்பாய் கடந்து போனான். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல, நானே உன்னோடு கூட உன் கரத்தை பிடித்து வருகிறேன் என்று இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு நன்றி 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 நன்றி, ஹல்லேலூயா.
ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். ஆனால் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்திலே 2 விதமான ஆசீர்வாதங்களை இல்லை என்றால் 2 விதமான செய்திகளை என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். ஒரு 3 காரியத்தை எகிப்திற்கு கொண்டு போன இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் செஞ்ச 3 ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு பகுதியாக நான் தியானித்தேன். இன்னொரு பகுதியை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும் போது எனக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்பினது. அப்படின்னா தன்னுடைய பிள்ளை ரதங்கள் எல்லாம் அனுப்பிட்டான், தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறான்ற செய்தியை கேட்டுட்டான். இதுக்கு மேல அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. 14 வருஷமாய் கஷ்டப்படுறது ஏங்குறது ஒரே ஒரு மகனுக்காக தான் ஏங்குறான். ஏன் அந்த மகனை பார்க்கறதுக்கு இவன் மகன் உயிரோடு இருக்கிறான்ற செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷத்துல வாங்கடா போலாம், அவனை போய் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த யாக்கோபு சொல்லாம இவன் ஏன் தயங்குறான், இவன் எகிப்திற்கு போகிறதற்கு தயங்குறதற்கு என்ன காரணம் அப்படின்றதை குறித்து நான் வேதத்திலே தியானிக்கும் போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அதை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் இந்த யாக்கோபை எகிப்திற்கு கொண்டு போய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 3 ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். இந்த யாக்கோபு ஏன் எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு இவர் பயப்பட்டார்? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் என்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே யாக்கோபுனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து தான் நம்ம இந்த இடத்துல வாசித்தோம். இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும், அவர் விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்தார். ஆண்டவருக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாய் இருந்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆனா இந்த எகிப்து தேசத்திற்குள்ள அவர் போகும்போது இவருக்கு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தை பிழைக்கும்படியாக இவர் எகிப்து தேசத்திற்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இவர் ஒருவேளை ஆண்டவரிடத்துல அந்த எகிப்து தேசத்திற்கு போலாமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர் விட்டுருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில கஷ்டங்களையும் சில நெருக்கங்களையும் பாடுகளையும் அனுமதிக்கிறதுக்கு காரணம் உடனே நீங்க அதுல இருந்து தப்பி வைக்கிறதுக்காக அல்ல, உடனே அதுல இருந்து நீங்க வெளியே வரணுன்றதுக்காக அல்ல. கர்த்தர் சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களுக்கு அனுபவிச்சு அதை சகிக்கும்படியாக உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புறேன் இந்த பஞ்சத்தை ஆண்டவர் அனுமதித்ததற்கு காரணம் அடுத்த நாளே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதற்காக அல்ல. என் கர்த்தருக்கு தெரியாதா, நீ போ, இங்க இந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகுது, நீ பிழைக்கும்படியாக நான் ஒரு ஏரியாவை ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ அங்க போன்னு ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் அனுப்பிட்டு பஞ்சத்தை வருவிக்கிறதா ஆண்டவருடைய முறைமை. நீங்கள் எலியா தீர்க்கதரிசி வாசிக்கும் போது வேதம் அப்படிதான் சொல்லுது, தேசமெங்கும் பஞ்சம் உண்டாகும் போது ஆண்டவர் முன்னாடியே அவனை அனுப்பிட்டாரு. நீ கேரி தாட்டங்கரைக்கு போப்பா, நீ அங்க இருக்கிற தண்ணீரை குடிப்பா, அங்கே உன்னை போஷிக்கிறதற்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். சோ ஆண்டவர் ஒரு சோதனையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சோதனைக்குள்ள நம்ம போக வேண்டான்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஃபர்ஸ்டே நம்மளை சேஃப்டி பண்ணிடுவாரு, ஃபர்ஸ்டே நம்மளை பாதுகாத்துருவாரு.
முதலிலேயே அந்த சோதனைக்கு போகாம ஆண்டவர் நம்மளை தடுத்து நிறுத்திடுவாரு. ஆனா கர்த்தர் ஒரு சோதனைக்குள்ள நம்மை கர்த்தர் அனுமதிக்கிறாரே, ஆனால் நீங்க அடுத்த நாளே தப்பிச்சு ஓடி வரணுன்றதுக்காக அல்ல, அதுல உட்கார்ந்து சகிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நகோமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனா நான் எப்படி வந்தேன் அப்படின்னா நான் குறைவுள்ளவளாய் வந்தேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, பெத்லகேம் என்கிறது அப்பத்தின் வீடு. இப்போ அப்பத்தின் வீட்டுல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் வருஷத்துக்கு பல விசை வருகிற பஞ்சம். ஏற்கனவே இதே போல அநேக பஞ்சங்கள் கர்த்தர் அவர்களை போஷித்திருக்கிறார். இப்பவும் இந்த பஞ்சம் வந்திருக்குது. சீக்கிரத்துல இந்த பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றுவாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் நினைக்கிற அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் என்னால இந்த பெத்லகேம்ல இருக்க முடியாது, நான் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போய் தான் ஆகணும். சோ கர்த்தர் ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல வைக்கிறத நான் அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி போனதுனால தன்னுடைய குடும்பமே இழந்து போன ஒரு செய்தியை வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப கவனமா இருங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பாடுகளை, சில வேதனைகளை, சில அவமானங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அனுமதிக்கிறதுக்கு காரணம் அங்கிருந்து உடனே தப்பி பழச்சு ஓடி வர்றதுக்காக அல்ல, ஓடி வர்றதுக்காக அல்ல. நம்ம என்ன பண்ணணும்னா அங்கேயே இருந்து அதை சகிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதான் நீங்கள் தாவீதையும் சவுல் ராஜாவையும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தாவீதனுடைய கேரக்டர், ஆண்டவர் அவனை சின்ன வயசுல ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு பெரிய முள்ளாய் கொடுக்கப்பட்டவன் சவுல். சவுலை கொல்றதற்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி அவன் வாழ்க்கையில வந்துருச்சு. சவுலை கொன்னுட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனி நிம்மதியா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை பார்க்கலாம். ஆனா தாவீது அந்த காரியத்தை செய்யவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்ன ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறதற்கு காரணம், இதுல ஏதோ என்ன படிப்பிக்கிறாரு, என்ன கற்றுக் கொடுத்துறாரு, நான் சகிச்சிருக்கணும். சகிச்சு இருந்ததற்கு பிறகுதான் பெரிய மகிமைய ஆண்டவர் அவன் தலை மேல கொடுக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது உடனே ரெமெடி தேடாதீங்க, ஸ்பாட்ல ரெமெடி தேடிடாதீங்க. அடுத்த நாளே எனக்கு விடுதலையான போதும், அவ்வளவுதான், ஆண்டவரை மறுதளிச்சா கூட பரவாயில்ல, ஆண்டவரை விட்டா கூட பரவாயில்ல. சிலர் இப்படி எல்லாம் ஜெபிச்சிருக்காங்க, ஆண்டவரை இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேணாம், ஆண்டவரை இவ்வளவு பெரிய பாட நான் சுமக்கிறதுக்கு இந்த ஆசீர்வாதமே எனக்கு வேண்டாம், இந்த ஆசீர்வாதம் இல்லாமே நான் வாழ்ந்துடுறேன். இல்ல 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 இல்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த கொஞ்ச காலத்தினுடைய அந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியாம எனக்கு ஆசீர்வாதமே வேண்டான்னு ஜெபிக்கிறது ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. அதற்கு மாறாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, எல்லா சோதனையிலையும் நான் சகிக்கக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் தரட்டும். ஆமென். இந்த ஆபிரகாம் இந்த பஞ்சத்திற்கு பிழைக்கிறதுக்காக எகிப்து தேசத்துக்குள்ள போறாரு. போகும்போதே தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனால எகிப்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை பார்த்த உடனேயே நீ அழகுள்ளவள் என்று பார்த்து உன்னுடைய ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன கொன்னுட்டு உன்னை உயிரோட வைப்பாங்க. அதனால நீ ஊருக்குள்ள என்ட்ராகும் போது என்ன சொல்ல அப்படின்னா, என்ன கணவன் கூப்பிடாத, என்ன ஆண்டவனேன்னு கூப்பிடாத, என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுரு அப்படின்னு அவ்வளோ பெரிய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஒரு பொய் சொல்றாரு. இந்த அம்மாவும் உடனே என்ன சொல்றாங்கன்னா, அங்க போய் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம், அவன் எங்களுடைய பிரதர் தான், அவரு என் பிரதர் தான். ஆனா இவர் சந்தேகப்பட்டது மாதிரியே எகிப்துடைய எல்லாருடைய கண்ணுக்கும் சாரா எப்படி தெரிஞ்சாங்க? ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க. யூதர்கள் எப்பவுமே அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இவங்க ரொம்ப அழகா தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜாவுக்கு முன்னாடி அவங்கள புகழ ஆரம்பிச்சாங்களாம். நம்ம ஊர்ல இப்ப புதுசா ஒரு பெண் வந்திருக்குது, ஆபிரகாமுடைய தங்கச்சி, பா என்ன அழகு அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே அந்த ராஜா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்ன உடனே நம்ம ஆண்டவர் விடுவாரா? சரி, என் பிள்ளையாச்சே, நீ தான் போய் சொன்ன, நீ தான் தப்பண்ண, அதனால உன்னை விட முடியுமா அப்படின்னு ஆண்டவர் அந்த ராஜாவினுடைய குடும்பத்தை வாதிச்ச உடனே இவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த லேடி நம்முடைய வீட்டுக்கு வந்ததுல இருந்தா நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. அவரை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் தான் ஹஸ்பண்ட், தெரியாம நீங்க எல்லாம் கொன்றுவீங்கன்னு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. ஏப்பா நீ இப்படி சொன்ன, ஒன்னால நாங்க படுற பாட பாத்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அனுப்பி வைக்கிறார். இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகன் 14 வருடம் தாண்டி உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்ட மகன் வண்டிகளெல்லாம் அனுப்பி நீங்க எகிப்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னா, என் தகப்பனாகிய ஆபிரகாமும் எகிப்திற்கு போய் தான் என்ன பண்ணாரு,
ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, சோதோம் குமாரனுடைய ராஜா வந்து ஜனங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துரு, பொருட்களை எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன்னுடைய ஒரு செருப்பினுடைய வார கூட எனக்கு எடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு ஒண்ணுமே வேணான்னு சவால் விட்டவன் தன்னுடைய மனைவி நிமித்தம் அவங்க எல்லாரும் கொடுக்கிற ஆடு மாடுகளை கையில வாங்கி வச்சிருந்தான. அப்போ நம்பர் 1 முதலாவதாக எகிப்து அப்படின்ற இடம் என்ன அப்படின்னா, அவநம்பிக்கையும் அவ்விசுவாசத்தையும் கொடுக்கிற இடம் தான் எகிப்து. அப்போ யாக்கோபு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்ம எகிப்திற்கு போனோம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் போயிருமோ, நம்பிக்கை போயிருமோ, அவநம்பிக்கை நமக்குள்ள வந்துருமோ, பல கேள்விகளை கேட்டுதான் நான் எகிப்திற்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் கேட்கிறான். இன்று இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய அவநம்பிக்கையை கொடுக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது மாதிரி சில சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நீங்க தள்ளப்படலாம். நான் சொல்றேன், எகிப்து அப்படின்றது அவநம்பிக்கையை கொடுக்கிற இடம், தன்னுடைய விசுவாசத்தை எடுத்து போடுகிற ஒரு இடம் தான் எகிப்து. பாஸ்டர், இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன அனுப்பின சூழ்நிலை, எனக்கு ஏற்கனவே விசுவாசம் என்ன விட்டு போயிருச்சு, கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, ஆனா இந்த வருஷம் ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள கடந்து போறேன், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போறேன், ஒரு பெரிய தேவைக்குள்ள கடந்து போறேன், ஆனா இந்த தேவையினுடைய முடிவில் நான் ஆண்டவரை மறுதலிச்சிருவேனோ, இல்லைன்னா ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, இப்ப இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு எடுத்து போடுமோ. ஏற்கனவே போன ஆண்டு நான் கடந்து வந்த சில சூழ்நிலை என் மேல நிறைய அவிசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு, எனக்குள்ள நிறைய நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு இந்த ஜெபத்துல யார் இருந்தாலும் ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, உன் கூட நான் 2021 வருஷம் வருவேன். எந்த இடம் உங்களுக்கு அவநம்பிக்கை, எந்த இடம் உங்களுக்கு விசுவாச குறைவு என்று நினைத்தீர்களோ, அடுத்த ஆண்டு நான் நம்ப முடியாதோ, என்னுடைய விசுவாசம் என்னை விட்டு போயிருமோ, நான் அவநம்பிக்கையில போயிருவேனோ, நான் சந்தேகப்பட்டுருவேனோன்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஆண்டு இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அற்புதத்தை செய்வதற்காக கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த யாக்கோபு ஏன் எகிப்து தேசத்திற்கு போகிறதுக்கு இவர் பயந்தார் அப்படின்னா, எகிப்து அப்படின்றது அவநம்பிக்கையின் இடம், விசுவாசத்தை எடுத்து போடுகிற இடம். 2021 நிறைய பேருக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு தயக்கமா இருக்குது, நிறைய பேருக்கு பயமா இருக்குது. நான் எப்படி உள்ள நுழைவேன், எனக்கு விசுவாசமே முடியல. போன வருஷம் ஒரு காரியத்திற்காக ரொம்ப எதிர்பார்த்தேன், ஜெபம் பண்ணேன், நடக்கல, அதனால எனக்கு நிறைய விசுவாசம் குறைஞ்சிருச்சு. இந்த வருஷமாவது அது நடக்குமா? இந்த வருஷமும் நடக்காம போயிருச்சுன்னா நான் இன்னும் ரொம்ப வீக் ஆயிடுவேன் பாஸ்டர், என்னுடைய விசுவாசத்துல நான் ரொம்ப குறைஞ்சிருவேன் பாஸ்டர், நான் ஆண்டவரே நம்ப முடியாம போயிருமோ, ஆண்டவரே கேள்வி கேட்கிற அளவுக்கு போயிடுவேனோ அப்படின்னு எல்லாம் உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான யோசனைகள் ஓடினாலும், உங்களை உண்டாக்கினவர், உங்களை அழைத்தவர், இந்த வருஷத்துல உங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்துகிற கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். உனக்கு அது அவநம்பிக்கையின் வருஷம் அல்ல, அது அவிசுவாசத்தின் வருஷம் அல்ல, கர்த்தர் அற்புதத்தை செய்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற வருஷம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வருகிற ஆண்டு நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. அது எகிப்தா இருந்தாலும், நான் பார்க்கிற சூழ்நிலை எனக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். தோல்வியை பார்த்துருவேனோ, அவமானத்தை பார்த்துருவேனோ, வெட்கத்தை பார்த்துருவேனோ, சஞ்சலத்தை பார்த்துருவேனோ. ஆரம்பமே எனக்கு தடுமாற்றமா இருக்குது. ஒரு பக்கத்துல ஆரம்பத்துல விசுவாசமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நிறைய இழப்புகள் எனக்கு இருக்குது. இந்த வருஷத்தை வெற்றியா முடிப்பேனா பாஸ்டர்? இந்த வருஷத்துல துவங்கினதை முடிக்க முடியுமா? இந்த வருஷத்துலயாவது நான் விசுவாசிக்கிறது மாதிரி ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியுமா? எஸ், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு எகிப்திற்கு. அப்படியே ஏற்கனவே என்னுடைய தகப்பனாருக்கே அவிசுவாசத்தை கொடுத்த இடம் தானே எகிப்து. நான் ஏற்கனவே வீக்கு, நான் ஏற்கனவே அவிசுவாசி, நான் ஏற்கனவே ஒரு பயந்தாங்கொள்ளி, நான் ஏற்கனவே ரொம்ப பொய் சொல்றவன். எங்க அப்பாவுக்கே அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு. ஆனா அப்படி திகைத்து போய் இருக்கிற யாக்கோபை பார்த்தா கர்த்தர் தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ எகிப்துக்கு போறதுக்கு பயப்பட வேணாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் கூட
வருவே. நம்பர் 2, இரண்டாவதாக இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். தன்னுடைய மகன் 14 வருடங்கள் தாண்டி உயிரோடு இருக்கிற செய்தியை கேள்விப்பட்டும் வண்டியெல்லாம் அனுப்புனதுக்கு பிறகும் ஏன் யாக்கோபு போகிறதுக்கு தடுமாறுறாரு அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஆபிரகாம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் அடுத்து எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்தார். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல நான் நம்புறேன் அவனுடைய யோசனைக்கு இங்க போகுது. யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய இந்த ஆகார். இவளுடைய ஊர் எங்க அப்படின்னா வேதம் சொல்லுது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார். எந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியா இவ இருந்திருப்பான்னா தன்னுடைய கணவனாருக்கு ஒரு மனைவி ஆக்குறதுக்கு ஒரு மனைவி முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகார் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்திருப்பாங்க. ஆபிரகாம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஆகாரம் மாதிரி ஒரு நல்லவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு புள்ள பிறக்காட்டா கூட பரவாயில்லப்பா, இந்த அடிமை பெண்ணை நீங்க வச்சுக்கோங்க, இவளால ஒரு சன்னதி உருவாயிட்டா கூட அதை நான் ஏன் சன்னதியா நினைச்சுக்குவேன் அப்படின்னு சாராய் சொல்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை, அந்த அளவுக்கு விசுவாசம். ஆனா திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்ப வயிற்றுல குழந்தை பிறந்த உடனே இந்த எகிப்தியருடைய குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக எகிப்தியருடைய குணம் என்ன அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவங்க அடிக்கடி மாறுகிறவர்கள், ஏமாற்றுறவங்க, அவங்க மாறிட்டே இருப்பாங்க. உடனே தன்னுடைய வேதம் சொல்லுது நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். குழந்தை தன்னுடைய வயிற்றுல உருவான தெரிஞ்ச உடனே அப்படியே மாறிட்டாங்க. அதற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ சில காரியத்துல இவனுடைய யோசனை எப்படி போயிருக்கும் அப்படின்னா இந்த எகிப்தியர் நல்லவங்கள மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, நல்லா நமக்கு உதவி செய்யற மாதிரி இருப்பாங்க, நம்ம பையன் ராஜாவா இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம பிள்ளைங்களையும் நம்முடைய வம்சத்தையும் கஷ்டப்படுத்திட்டா, அவங்க தீமையை விதைச்சிட்டா. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்வோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது பார்வோன் மோசே முன்பாக நிற்கிறாரு, என் ஜனங்களை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் போக விடும்படியா சொல்றாரு. சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வாதையை பார்த்த உடனே சரி எல்லாருமே கிளம்பிருங்க, உங்க ஆண்டவரோட நான் எதிர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் திரும்பி எல்லாம் சரியான உடனே இல்ல உங்களை அனுப்ப மாட்டேன். இப்படியே 10 வாதைக்கு மாறி 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 திரும்ப திரும்ப தன்னுடைய இருதயத்தை மாற்றினவர் தான் பார்வோன். அப்போ எகிப்தினாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மாறுகிற ஜனங்கள் மனுஷனை மாற்றுகிற ஒரு இடம் தான் எகிப்து. மாறுகிற ஜனங்கள் மத்தியில நான் எப்படி ஆண்டவரே போவேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க இருதயத்துக்குள்ள யாரோ ஒருத்தருடைய இருதயத்துக்குள்ள ஓடலாம். ஏற்கனவே நம்பி என்னை ஏமாத்திட்டாங்க பாஸ்டர், என்னை ரொம்ப ஏமாத்திட்டாங்க, வருஷம் என்னை ஏமாத்திதான் இருக்காங்க, நான் ஏமாந்து தான் இருக்கிறேன். இந்த வருஷமும் அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனா என் இருதயம் சொல்லுது இந்த வருஷமும் நான் ஏமாந்துருவேணும், இந்த வருஷமும் என்னை ஏமாத்திடுவாங்களோ. அவங்க தான் மாறுறவங்களாச்சே. என் கணவனார் அடிக்கடி மாறிட்டே இருப்பாரு பாஸ்டர், நல்லவர மாதிரியே இருப்பாரு, ஆனா திடீர்னு கெட்டவராயிருவாரு. என் மனைவி அடிக்கடி மாறுறாங்க, ஆனா இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வருஷம் மாறிடுவாங்களோ. உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் மாறிடுமோ, உங்க மேனேஜரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு யாக்கோபை போல யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். அவங்க மாறலாம்ப்பா,
அவங்க மாறுற ஜனங்களா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை கொண்டு போறதுனால இதுவரைக்கும் மாறின ஜனங்கள் இனி மாற மாட்டாங்க. இனி அவங்க மாற மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தையிலே சரியா இருப்பதற்கு அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல உன்னுடைய வம்சத்தை நான் பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாரு. வெறும் 70 பேரோட உள்ள போனாங்க. நீங்க 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது 70 மெம்பர்ஸ். இங்க வந்து ஒரு 64 அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க யோசேப்பு, அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க, அவனுடைய குடும்பம் எல்லாம் சேர்த்து இஸ்ரவேல் வம்சத்தார் எகிப்திற்கு போனவங்க 70 பேர். ஆனா அந்த 70 பேர்ல கிட்டத்தட்ட 400 வருடங்கள் முடியும் போது வேதம் சொல்லுது 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர், லாக்ஸ். அவ்வளவு ஒடுக்கத்திலையும் பெருகினார்கள். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். என்ன காரணம்னா, ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், எத்தனை நெருக்கம் இருந்தாலும், எத்தனை மாறுகிற ஜனங்கள் இருந்தாலும் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த 2021ஆவது வருஷத்துல மாறிடுவாங்களோ, ஏமாத்திடுவாங்களோ, ஏமாந்துருவனோ அப்படின்னு உங்க மனசு நினைக்கலாம். அதே போல சூழ்நிலையில் நீங்க தள்ளப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். அவங்க உன்னை ஏமாத்த முடியாது, அவங்க உன்னை வஞ்சிக்க முடியாது, அவங்க இனி வார்த்தையை மாற முடியாது. ஏனென்றால் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் உண்மை உள்ளவர். நன்றாய் நம்புகிறவர்கள் மேல கரங்களை தட்டி, நன்றாய் கரங்களை தட்டி, நன்றாய் கரங்களை தட்டி. அவங்களுடைய கேரக்டர் மாறுகிற கேரக்டராகவே இருக்கலாம், அவங்க கேரக்டர் ஏமாத்துற கேரக்டராகவே இருக்கலாம். நான் நம்புறேன் கர்த்தர் உங்க கூட வர்றதுனால இனி அது நடக்காது, இது அது நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, நீர் என் கூட வர்றீங்க. இந்த வருஷம் என்னை யாரையும் ஏமாத்த முடியாது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஏன்னா வாக்கு கொடுக்கிற கர்த்தர் என் கூட, என்னை யாரையும் மாற முடியாது. சொல்லுங்க, நம்புறேன். ஓ, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. இப்ப கைய மேல உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே, சத்தமா சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில, மனுஷன் கையில, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையில, மனுஷன் கையில, விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பர் 1, முதலாவதாக இந்த யாக்கோபு எகிப்திற்கு போறதற்கு பயப்படுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எகிப்து அப்படின்றதே அவநம்பிக்கையை கொடுக்கிற ஒரு இடம், அவிசுவாசத்தை விதைக்கிற ஒரு இடம். அதனாலதான் எப்படி நான் போறது ஆண்டவரே. நம்பர் 2, இரண்டாவது, இந்த எகிப்திற்கு யாக்கோபு போறதற்கு ஏன் ரொம்ப தயக்கப்பட்டாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னா, இந்த எகிப்து அப்படின்றது ஏமாற்றுகிற, தன்னை வஞ்சிக்கிற, மாறி மாறி இருதயத்தை மாத்துகிற ஒரு இடம் தான் இந்த எகிப்து. ஆனா ஆண்டவர் 2லயும் வாக்கு கொடுத்தார். நம்பர் 3, மூன்றாவது, நான் யோசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வெளியில கூட்டு போங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். கவனிங்க, இப்போ இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை பார்க்க போறதுக்கு ஏன் தடுமாறார் அப்படின்னா, ஏற்கனவே யாக்கோபுனுடைய தகப்பனார் ஈசாக்குக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்திருந்தாரு. என்ன வாக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நீ எங்க போனாலும் எங்க போயிடாத, அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டா இருக்குது, இப்ப இந்த பஞ்சத்துல இருந்து பஞ்சத்தை தப்பிக்கிறதுக்கு எகிப்திற்கு போலாமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான்.
யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தயவு செய்து எகிப்துக்கு போயிடாத, நான் உன்னை எங்க ஆசீர்வதிப்பேன்? நான் இங்கேயே ஆசீர்வதிப்பேன். இங்கேயே உன்னுடைய பிதா உனக்கும் உன்னுடைய சன்னதிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. கர்த்தர் வாக்கு கொடுத்தது போலவே அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்போ இவனுக்கு என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அப்பாட்டையே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் எங்க ஆசீர்வதிப்பேன்? இங்கேயே ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஒருவேளை இத்தனை வருஷமும் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து இப்ப கடைசியில மரணம் அடைய போற நேரத்துல இந்த இடத்தை விட்டு அவசர அவசரமா ஓடி போய் அங்க போனதுக்கு பிறகு அங்க இந்த ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா, இது கிடைக்காமலே போயிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு அவிசுவாசம் உள்ள ஓடும் போது கர்த்தர் இப்போ வாக்கு கொடுத்தாரு. உங்க அப்பாவுக்கும் வாக்கு கொடுத்தது நான் தான், உனக்கு வாக்கு கொடுக்கறதும் நீ போ, உன்னோடு கூட எகிப்திற்கு நானு. போன 2020 வருஷம் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கலாம். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் நடத்துவேன், உனக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பேன். நிறைய வாக்கு தத்தத்தோடு நுழைஞ்ச நீங்க அந்த வாக்கு தத்தங்கள் சிலது நிறைவேறாமல் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலையும் நீங்க நினைக்கலாம், போன வருஷம் ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேனோ, இந்த வருஷம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த வருஷமும் இந்த ஆசீர்வாதத்தை நான் கைவிட்டுருவேனோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காம போயிருமோ. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்தது நான் தான். போன ஆண்டும் வாக்கு கொடுத்தேன். இந்த ஆண்டு நீங்க கடந்து போகிறது எகிப்தா இருந்தாலும் சோதனையா இருந்தாலும், போன வருஷமாவது ஒரு சுமுத்தான பிளேஸ்ல இருந்தேன், இந்த வருஷம் அப்படி இல்லை ஆண்டவரே, இல்லை இல்லை இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதே இல்லை. நான் உன்னை எகிப்துல வர்த்திக்க பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். போன வருடம் உனக்கு வாக்கு கொடுத்த அதே தேவன், அதே கர்த்தர் தான் இன்றும் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவன் தான் உன்னோடு கூட நான் இருப்பேன், இனிமேல் உன்னை இருப்பேன், இந்த வருஷத்திலும் நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே. இப்போ இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் இழந்துருவேணும்னு நீங்க நினைக்காதீங்க. இப்பதான் கொஞ்சம் செட்டில் ஆனது மாதிரி இருக்குது, இப்பதான் கொஞ்சம் சரியானது மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஒரு எகிப்தா, அதுக்குள்ள ஒரு எகிப்தா, அதுக்குள்ள ஒரு சோதனையா, அதுக்குள்ள ஒரு பாடா, அதுக்குள்ள ஒரு வேதனையா. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட. ஆமென். இன்னைக்கு 3 காரியங்களை தியானித்தோம். நம்பர் 1, முதலாவதாக இந்த யாக்கோபு எகிப்திற்கு போறதுக்கு ஏன் பயப்பட்டார் அப்படின்னா, அங்க அவிசுவாசத்தின் இடம் தான் எது? எகிப்து. இந்த வருஷம் உங்களுக்கு அவிசுவாசத்தை விதைக்கக்கூடிய நிறைய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்குற கர்த்தர் உங்க கூட வர்றேன்னு வாக்கு கொடுக்க. நம்பர் 2, ரெண்டாவது, எகிப்து அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏமாற்றுகிற, மாத்தி மாத்தி பேசுகிற ஜனங்கள் இருக்கிற இடம் தான் எகிப்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், நான் உனக்கு உண்மை உள்ளவரா இருப்பேன், யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, இந்த எகிப்திற்கு போறதற்கு இவர் ஏன் வருத்தப்பட்டார் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லாம போய் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனா, இருக்கிறதையும் விட்டுட்டேன்னா, ஆண்டவர் உங்கள்ட்ட ஒரு புதிய காரியத்திற்காய் உங்களை உந்தி தள்ளிட்டே இருக்கலாம், உங்களை வேகப்படுத்திட்டே இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்துக்கலாம். அப்படியே காலடி எடுத்து வச்சா ஒருவேளை விழுந்துட்டா என்ன பண்றது, இருக்கிறதையும் இழந்துட்டா என்ன பண்றது. உங்களுக்குள்ள உண்மையான ஜபமும் ஆண்டவரோடுள்ள நெருக்கமான வாழ்க்கையும் இருக்குமையானால் நான் நம்புறேன், எகிப்துல கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். உங்க அப்பாவுக்கு ஒருவேளை எகிப்து நஷ்டப்படுத்துற இடமா இருக்கலாம்ப்பா, உங்க அப்பாவுக்கு ஒருவேளை நீ இருக்கிற இடத்துல உங்க அப்பாவை ஆசீர்வதிக்கலாம். ஆனா ஆண்டவர் யாக்கோபு சொல்லிட்டாரு, உன்னை அந்நிய தேசத்துல கீர்த்தியும் 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 புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல, எங்க அப்பாவுடைய தேசத்துக்கே நான் போயிடட்டுமா, எங்க அப்பா இருந்த இடத்துக்கே போயிடட்டுமா, எங்க அப்பா பார்த்த வேலையே நான் பார்த்துட்டா, கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், முடியாது போல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இல்ல உங்க அப்பாவா ஆண்டவர் அங்க ஆசீர்வச்சாரு, ஆனா உங்களை வெளி தேசமானாலும் வெளி ஊரா இருந்தாலும் பயப்படாதீங்க, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண, அந்நிய தேசத்துல யாக்கோபையும் யோசேப்பையும் கனப்படுத்தின கர்த்தர் இந்த பட்டணத்திலே உங்களை தைரியப்படுத்த கனப்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். தகப்பனே,
இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையின்படி அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறதற்காய் நன்றி. இந்த வருடம் ஆச்சரியமாய், வெற்றியாய், அற்புதமாய் நீர் கொடுத்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. நடத்துங்கப்பா. உங்க கரங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.